வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காணொளி ஒரு ஜோதிட ஆய்வு சம்பந்தமானது. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ருசிகரமான ஒரு விஷயம். இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, ஒரு ஜோதிட அன்பர், அவர் ரெகுலராக என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவர். ஏஎல்பி ஜோதிடம் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பார். பாரம்பரிய ஜோதிடம் அவர் கொஞ்சம் தெரியும். அப்போ பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து மாறுபட்டு கூறக்கூடிய ஏஎல்பி ஜோதிடம் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குங்கிறதுல அவருக்கு நிறைய கேள்விகள், அதை கேட்டுகிட்டே இருப்பார். நிறைய விவாதங்கள்லாம் வரும் எனக்கும் அவருக்கும். ஆனால் ஒரு நல்ல நண்பர். அவர் ஒரு முறை ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த ஜாதகத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன கேள்விகள் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, எந்த கேள்வியும் இல்லை, ஏஎல்பி ஜோதிடம் எவ்வளவு துல்லியமாக இருக்குது, எவ்வளவு சரியாக இருக்குதுன்னு நான் ஆய்வு பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு இந்த ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து எனக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் மிக சரியாக இருந்துச்சுன்னா ஏஎல்பி ஜோதிடம் துல்லியமாக இருக்குது, சரியாக இருக்குதுன்னு நான் ஒத்துக்குவேன். இல்லைன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு சவால் விடுத்தார். சரி, சவாலை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு தர்மம் அப்படிங்கிற கணக்கில் நானும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டேன். தற்பொழுது அந்த ஜாதகருக்கு 37 வயது ஆகிறது. அந்த ஜாதகரோட பேர் என்ன, அவர் எந்த ஊர், அவர் என்ன வேலை செய்கிறார், என்ன படிச்சிருக்கார், எந்த தகவலும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் ஒரு ஆண் என்பது மட்டும்தான் எனக்கு சொல்லப்பட்டது. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த ஜாதகர் என்ன படித்திருப்பார், என்ன துறையில் தற்பொழுது கோலோச்சி கொண்டிருப்பார் என்றுதான் கேட்கப்பட்டது. அப்போது இவர் என்ன படித்திருப்பார்னா, இவருடைய 17 வயது, அதாவது +2 முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய, கல்லூரி செல்லக்கூடிய அந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலையை ஆராய வேண்டியது கட்டாயமாகிறது. அப்போ இவருடைய அந்த காலகட்டம், கல்லூரி செல்லக்கூடிய காலகட்டம் 2009. அந்த காலகட்டத்தில் இவருக்கு ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது. மிருகஸ்ரீட நட்சத்திரம் 2ஆம் பாதம் இவருக்கு லக்ன நட்சத்திரமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த மிருகஸ்ரீஜ நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தில் நோட்டபுளான ஒரு விஷயம் என்னென்னா, 2ஆம் அதிபதியான, அதாவது கல்விஸ்தான அதிபதியான மிதுனம் புதன் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ஏஎல்பிக்கு 4ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் புதன் பகவான். அந்த புதன் பகவானோடு இணைந்து சூரிய பகவானும் குரு பகவானும் அமர்ந்துள்ளார்கள். இதில் சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு அதிபதி, குரு பகவான் 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக திகழக்கூடியவர். இவர்கள் அனைவரும் இணைந்து 4ஆம் பாவகத்தில் சிம்மத்தில் அமர்ந்துள்ளார்கள். இப்போது நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன புரிந்தது அப்படின்னா, 2ஆம் அதிபதியான புதன் பகவான், அதாவது கல்விஸ்தான அதிபதியான புதன் பகவான் 8ஆம் அதிபதியான குரு பகவானோடு இணைந்து 4ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். கூடவே சூரியனும் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக செவ்வாய் பகவான் லக்னத்திலிருந்து தன் 4ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்வையிடுகிறார். அது மட்டுமல்ல, கோச்சாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் 8ஆம் இடம், அதாவது 2ஆம் பாவகத்துக்கு 8ஆம் இடம், கல்வி எனப்படக்கூடிய 2ஆம் பாவகத்துக்கு 8ஆம் இடமான ஏஎல்பிக்கு 9ஆம் இடமான மகரத்தில் கோச்சார குரு பகவான் அமர்ந்துள்ளார்.
அதாவது ஏஎல்பிக்கு 9ஆம் இடமான 2ஆம் பாவகமான கல்வி பாவகத்திற்கு 8ஆம் இடமான மகரத்தில் கோச்சார குரு பகவான் அமர்ந்துள்ளார். இவை எல்லாமே எதை உணர்த்தியது என்று பார்த்தால், அவர் கண்டிப்பாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பணிகளுக்கான கல்வியை தான் படித்திருப்பார். பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பணிகளுக்கான கல்வி என்றால் மருத்துவம் அல்லது சட்டம், ஆடிட்டிங் அல்லது ஐடி செக்டார் சம்பந்தமான பணிகள். காவல்துறை, இராணுவமும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பணிகளில் வரும். அப்போ இந்த பணிகளுக்கான ஏதோ ஒரு படிப்பை தான் அவர் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தோன்றியது. பொதுவாக ஏஎல்பி ஜோதிடத்திலையும் சரி, ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்படக்கூடியது மருத்துவ கிரகங்கள் என்று அழைக்கப்படுபவை சூரியன், செவ்வாய், புதன், கேது. சூரியன், செவ்வாய், புதன், கேது, இந்த 4 கிரகங்களும் மருத்துவ கிரகங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு 8ஆம் அதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதை செவ்வாய் பகவான் லக்னத்திலிருந்து பார்வையிடுகிறார். இப்போ இந்த மருத்துவ கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இவர் மருத்துவத்துறை சார்ந்த கல்வி படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது. 2வது கோச்சாரத்திலும் குரு பகவான் 8ஆம் இடத்தில், அதாவது 2க்கு 8ஆம் இடமான ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பதும் அவர் மருத்துவத்துறை சார்ந்த கல்வியில் ஈடுபட்டிருப்பார் ஜாதகர் என்ற ஒரு புரிதலை அளிக்கிறது. ஆகவே நான் என்ன சொன்னேன்னா, அவர் கண்டிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த ஒரு கல்வி தான் படிச்சிருப்பார் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னேன். அவர் புன்சிரிப்போடு அதை ஆமோதித்தார். ஆமாம், மருத்துவத்துறை சார்ந்த கல்வி தான் அவர் படிச்சிருக்காரு. சரி, அந்த மருத்துவத்துறையில் எந்த டிபார்ட்மெண்ட், இப்போ பார்த்திங்கன்னா எலும்பு, நரம்பு, இரத்தம், ஹார்ட்டு, சிறுநீரகம், கல்லீரல், இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு படிப்புகள் இருக்குது. கண், பல், இப்படிலாம் இருக்குது. இதில் எந்த துறை சார்ந்த படிப்பு அவர் மருத்துவத்தில் படிச்சிருப்பார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். அப்போது ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுது சனி பகவான் ஏஎல்பிக்கு நேரடியாக 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏஎல்பிக்கு நேரடியாக 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது சனி பகவானுடைய இருப்பு என்பது இந்த ஜாதகர் தன்னுடைய பிஜி எனப்படக்கூடிய மேல் படிப்பு படிக்கும் பொழுது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஜோதிட ரீதியாக ஆய்வின் போது தெரிய வந்தது. அப்போது அந்த கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சனி பகவானுக்குரிய காரகத்துவங்களில் நரம்பு மண்டலம் என்பது இடம்பெறுவதால் நரம்பு சம்பந்தமான கல்வியை மருத்துவத்துறையில் அவர் படித்திருப்பார். அதாவது எம்பிபிஎஸ் எனப்படக்கூடிய டாக்டருக்கான படிப்பை முடித்துவிட்டு பிஜி பண்ணும் பொழுது நரம்புகள் சம்பந்தமான படிப்பினை பிஜியில் பண்ணியிருப்பார் என்று சொன்னேன். அவர் அசந்து போனார். ஏனென்றால் அவர் நரம்பு சிறப்பு மருத்துவராக தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நரம்பு சம்பந்தமான கல்வியை தான் பிஜியில் பண்ணியிருக்கிறார். அதை முழுமையாக அந்த நபர் ஒத்துக்கொண்டார். நண்பருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். மிக தெளிவான துல்லியமான வழிகாட்டுதல்களை எங்களுடைய ஜோதிட பேராசான் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் அளித்துள்ளார்கள். அதனை அடிப்படையாக கொண்டு கணித்ததும் பொழுதுதான் இந்த விஷயங்களை என்னால் கூற முடிந்தது. இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. நான் அல்ல, என்னை போல்
எத்தனை ஏஎல்பி ஜோதிடர்களில் சென்று நீங்கள் சோதித்தாலும் அத்தனை நபர்களும் மிக துல்லியமாக இந்த விஷயங்களை கூறிவிடுவார்கள். இதில் எங்களுடைய சிறப்பு எதுவும் இல்லை. இவ்வளவு அழகாக துல்லியமாக ஜோதிட கணிப்புகளை எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் ஜோதிட பேராசான் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களும் அனைத்து ஜோதிட பேராசிரியர்களும் தான் இந்த பெருமைக்குரியவர்கள் என்று கூறி அந்த நிகழ்வினை மிக மகிழ்ச்சியாக நிறைவு செய்தேன். இந்த தகவலை உங்களுக்கு நான் ஏன் அளிக்கிறேன் என்றால், ஏஎல்பி ஜோதிடம் என்பது மிக தெளிவாக துல்லியமாக சரியான கணிப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான கணித முறை. அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் வாழ்வில் வரும் அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வினை தாங்களே அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அனைவரும் ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.